Hi friends, welcome to Sangavi Samayal. இன்னைக்கு வந்து ஒரு குயிக்காவும் டேஸ்டியாவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா நைட் டின்னர் இல்ல ஸ்நாக்ஸா கூட இத செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரான அருமையானது. இப்போ இருக்கிற காலத்துல வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கிப் ஆகுது. இது வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு கூட போயிடலாம். ஆனா அதை வந்து ரெகுலரா சாப்பிட முடியாது. எப்பயாவது வாரத்துல ஒரு 2 டைம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட் பண்ணி எடுக்கக்கூடிய குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பிரெட் வச்சு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். பிரெட் ஆம்லேட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி பிரெட் இருந்ததா ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையானது 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது வந்து காய்ச்சி ஆற வச்ச கொஞ்சமாக பால் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முட்டை கம்மியாக இருக்கணும், பால் அதிகமாக இருக்கணும். இருந்தாலும் அது மாதிரி நம்மளுக்குலாம் பிடிக்காதுன்றதுனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. தேவையான ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வீட் ப்ரெட்லேயும் செய்யலாம், ஒயிட் ப்ரெட்லேயும் செய்யலாம், உங்களுக்கு விருப்பமாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தேவைக்கு கொஞ்சமாக பட்டர். அப்புறம் நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் வந்து மெயினாக வந்து சினமன் பவுடர் போடுவாங்க. அதான் அந்த பட்டை பொடி வந்து போடுவாங்க. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டை பொடி வந்து பொடிச்சு இதில் சேர்த்துப்பாங்க. அதுதான் அதோடைய ஒரிஜினல் டிஷ்ஷு. ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டில் வந்து மெயினாக வந்து சினமன் பவுடர் இருக்கும். ஆனால் நமக்கு அது மாதிரி சினமன் பவுடர்லாம் போட்டு வெயிட் லாஸில் இருக்கும் போது ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஆனால் பசங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர், அந்த எக்கோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை. நமக்கு ஸ்வீட்டாக வேணுனாலும் பண்ணலாம், அது வேறு டோஸ்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி அண்டு ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெம்மியாக இருக்கும். வாங்க இப்போ செய்யலாம். அதுக்கு முதல்ல வந்து நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிடுறேன். இந்த தவா வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தவா வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பிஞ்சு சால்ட், நான் இன்றைக்கி வந்து பிங்க் சால்ட்டு சேர்க்குறேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அடுத்தது ஒரு பிஞ்ச் வந்து மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு மார்னிங்கே தேவைப்படுற எனர்ஜி வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து முட்டை, பால், அதுக்கப்புறமா பட்டர் சேர்க்குறோம். அதனால் வந்து இது 3ம் சேர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான எனர்ஜியும் வந்து கிடச்சிரும். ரொம்ப டல்லாக சோர்வாக இருக்க மாட்டாங்க. நான் வந்து லைவ் போடும்போது ஒரு தம்பி கூட கேட்டிருந்தாரு, அவர் காலேஜ் போகிறாரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் குயிக்காக செய்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்னு. இது வந்து நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு சிலர் வந்து சாப்பிடுவாங்க, சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ மோஸ்ட்டும் வந்து நிறைய பேர் வந்து பிரெட் ஆம்லேட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது நம்ம குயிக்காக ஒரு ப்ரெட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆயில் சேர்த்து முட்டையில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். இல்லை ஆம்லேட் வச்சு ஒரு ப்ரெட்டை வச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா எம்டி ஸ்டமக்கோடு போகிறத தவிர்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நான் வந்து இங்கே வந்து தோசை தவா வந்து வச்சுட்டேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஹீட்டாக இருக்கும்போது பட்டர் சேர்த்திங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. வீட் ப்ரெட்டில் நீங்கள் வந்து ஒயிட் ப்ரெட் வேணான்னு நினச்சிங்கன்னா வீட் ப்ரெட் வந்து வச்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வந்து அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டில் தான் செய்யணும். நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ட்ரையான ப்ரெட்டில் செய்யும்போது வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருங்க. இப்போ நான் இன்னொரு ப்ரெட்டும் வந்து இந்த பக்கமாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எக்கு வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த எக்கும் இந்த மில்க்கையும் சேர்த்துருக்குல்ல, இதை வந்து கொஞ்சமாக வந்து மேலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோட்டிங்காகவும் நல்லா வரும். நான் இந்த மாதிரி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு துண்டு இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து ஒருத்தருக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க கூட வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம எங்கேயாவது வந்து வேலையாக ஏதாவது குயிக்காக மார்னிங் சீக்கிரமாக கிளம்பும்போது இதை செஞ்சு சாப்பிட்டு கூட போயிடலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும், அதே நேரம் வந்து வயிறு வந்து நல்லா நிறைஞ்சிரும். இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் இல்லை எனக்கு இது மட்டும் சாப்பிட்டா பிடிக்காது, நான் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஒரு காஃபி ஒன்று போட்டுட்டு நீங்கள் இது ஒரு 2 துண்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் டைமில் அந்த மாதிரி பசி இருக்கும்போது கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இதே தட்டிலேயே வந்து வச்சுக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போ அடுத்ததும் நம்ம வந்து இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பவும் இதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் மொத்தத்தையுமே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட் பேட்சும் வந்து போட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இதுவும் வந்து நல்லா செவந்து வந்துச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரியே கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து காலேஜில் தங்கி படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் அவங்களே குக் பண்ணி சாப்பிட்றாங்க. சிலர் வந்து ரூம் எடுத்து பசங்களாம் குக் பண்ணி சாப்பிட்றாங்க. எனக்கும் வந்து வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டதுனால எனக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா சீரீஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் நான் இது வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஐடியாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.